ஹாய்ங்க. இன்றைக்கி எங்களோட சண்டே வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து அலர்ஜி மாதிரி இருக்குன்ற மாதிரி உடம்பு ஃபுல்லாக வந்து பொறி பொறியாக இருந்துச்சு. சரி நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்த்துடலாமேங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதுக்குமே வந்து கொஞ்சம் மெடிசன்லாம் கொடுத்தாங்க. சரி வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். மட்டன் தாங்க வாங்கிட்டு வந்தோம். மட்டனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்தோம். மட்டன் பிரியாணி பண்ணிவிட்டு சிக்கன் 65 பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியில் வந்து கொஞ்சமாக பெப்பர், மல்லி இலை அதெல்லாம் போட்டு ஒரு சூப் மாதிரி ஹஸ்பண்ட் கொடுத்தேன். ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பிரியாணி வந்து ஏன் லாங் வீடியோ எடுக்க முடியலனா டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போதே 1 மணி ஆயிடுச்சு. சரி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா வீடியோலாம் எடுக்கல, அப்பப்போ மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதோட ஃபுல் வீடியோ கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து சொல்லி நான் ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டைம் இல்லாதனால எடுக்கலை. அப்புறமா 65க்குமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து ஹோம்மேட் மசாலாலாம் வந்து யூஸ் பண்ணலைங்க. நமக்கு வந்து கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு அது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரியலை. அதனால் நான் வந்து ஹோம்மேட் வந்து செய்ய மாட்டேன். தயிருமே கொஞ்சம் நிறைய சேர்த்துப்பேன். தயிர் சேர்த்தா தான் வந்து நல்லாவே இருக்கும். அப்புறமா அரிசி வந்து நம்ம வந்து ரொம்ப போட்டு அழுத்தி வந்து கழுகக்கூடாது. ரொம்ப மெதுவாக சாஃப்டாக கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுப்பேன். ஊற வச்சுட்டு 2 விசில் விட்டு நான் எடுத்துப்பேன். தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறமா அரிசி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி போட்டுட்டு விசில் வச்சோன்னா அது நல்லாவே இருக்காது. பிரியாணி டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம வந்து ரைத்தாவும் ரெடி பண்ணி 65யும் போட்டாச்சு. 65 போடுற கேப்பில் வந்து விசிலுமே வந்துடுச்சு. சரி அது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டுமே அப்படிங்கிற மாதிரி நம்மளுமே விட்டாச்சுங்க. இன்றைக்கி பிரியாணி உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. மட்டனுமே நல்லா குக்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தர்ஷனுமே சொல்லியிருந்தான், பையன் ரொம்ப நல்லா இருக்குமாங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். தர்ஷனுக்கு வந்து பிரியாணி இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே அவனுக்கு வந்து இதை கொடுத்து வந்து பழக்கிட்டோம். பிரியாணிலாம் சாப்பிட மாட்டான் அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி. கறியுமே ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து என்னோடய அக்காவோட பொண்ணுக்கு வந்து காது குத்துனாங்க. என்னோடய ஃபேமிலி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஆனால் என்னால் வந்து போக முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் போக முடியல. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம நெக்ஸ்ட் டைம் போய் பாப்பாவை பார்த்துக்கலாம். பாப்பா வீடியோவில் அழுகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.